இந்த மாதத்திலே கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசி பகுதி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். நம்முடைய பலன், நம்முடைய பவர், நம்முடைய ஸ்ட்ரென்த் எதில் இருக்குது? கர்த்தருக்குள் இருக்கிற மகிழ்ச்சியில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தி, இருதயம் மகிழத்தக்கதாக கர்த்தர் செய்யும் கிரியைகள். நம்முடைய இருதயம் மகிழத்தக்கதாக கர்த்தர் செய்யும் கிரியைகள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். அன்னாள் ஜெபிக்கிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. சிம்பிளான ஒரு வசனம். எல்லாரும் சொல்லுங்க சேர்ந்து, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் இருதயம் கர்த்தருக்குள், என்ன சத்தமாக சொல்லுங்களேன், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்றால் மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, பூரிப்பாக இருக்கிறது என்று பல அர்த்தங்களை, வார்த்தைகளை இந்த ஸ்தோத்திரம் இடத்திலே நாம் சொல்ல முடியும். களி கூறுகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் சில கிரியைகள் நம்முடைய இருதயம் மகிழத்தக்கதாக கர்த்தர் செய்வார். இந்த மாதத்தில் அதை பார்க்க போகிறோம். கடந்த 2 மாதங்கள் போராட்டங்களையும் இழப்புகளையும் கஷ்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம். நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்தோத்திரம் நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாள் முதல் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் உங்கள் இருதயம் மகிழத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லமையுள்ளவர். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் நாம் அனுபவிக்கிற மகிழ்ச்சி சூழ்நிலைகளால் அதை பாதிப்படைய செய்ய முடியாது. ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கிறான் என்றால் எந்த சூழ்நிலையும் அவனை பாதிக்காது. எத்தனை நெருக்கம், எத்தனை கஷ்டம், எத்தனை துன்பம், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அந்த சூழ்நிலைகள் ஒரு சதவீதம் கூட கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு தேவ பிள்ளையை பாதிக்கவே முடியாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஏனென்றால் ஸ்தோத்திரம், அவன் சூழ்நிலைகளால் இயக்கப்படுகிறவன் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரால் இயக்கப்படுகிறவன். அதான் ஆவியானவர் நம்மை நடத்துகிற அனுபவம். ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மோடு இருந்தால் அவருக்குள் இருக்கிற அந்த எல்லா நன்மைகளையும் நாம் நிறைவாய் அனுபவிக்க முடியும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது, கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம், அது ஒரு தனி வாரத்தில் நம்ம கர்த்தர் சித்தமான தியானிப்போம். கர்த்தருக்குள் இருக்கிற அனுபவங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் இருக்கிற அந்த மகிழ்ச்சி, ஸ்தோத்திரம், சூழ்நிலைகள் அதை எவ்வளவு தாக்க முயற்சித்தாலும் தாக்கவே முடியாது. ஒரு அனனியா, மிசாவேல், அசரியா எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே போடுற சூழ்நிலை இருந்தது. ஆனால் கர்த்தருக்குள் அவர்கள் அனுபவித்த அந்த மகிழ்ச்சி அவர்களை பாதிக்கவே இல்லை. அங்கே உலாவுவதற்கு தேவகுமாரனாகிய இயேசு இறங்கி வந்தார். பிரச்சனைகளுக்கு நடுவிலும் போராட்டங்களுக்கு நடுவிலும் எந்த சூழ்நிலைகளும் உங்களை பாதிக்கவோ உங்களை மேற்கொள்ளவோ கர்த்தர் விடமாட்டார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்குள் நமக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி மன அமைதியையும் இளைப்பாறுதலையும் தருகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இளைப்பாறுதலை தருகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அவர்தான் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவர். ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நமக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி மன அமைதியை தருகிறது. வருத்தம் மகிழ்ச்சிக்கு நேர் எதிர்மறையானது. வருத்தங்கள், ஸ்தோத்திரம், கவலை, துக்கம், வேதனை, இதெல்லாம் எதிர்மறையானது. அந்த மகிழ்ச்சி கர்த்தருக்குள்ள இருக்கிறது இருந்தா ஒரு மன அமைதியும் இளைப்பாறுதலும் நம்ம வாழ்க்கையில் வரும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிற ஒரு 3 குறிப்புகளை சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 1:18 முதல் குறிப்பு, இருதயம் மகிழத்தக்கதாக கர்த்தர் செய்யும் முதலாவது கிரியை உள்ளான மனிதனில் சுகத்தை கொடுக்கிறார். உள்ளான மனிதனில் சுகம்.
ஒரு இன்னர் ஹீலிங் தேவைப்படுது. ஏசாயா 30:26 தம்முடைய ஜனத்தின் அடிக்காயங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆற்றுகிறார். அடிக்காயம், ஆழத்தில் இருக்கிறது காயங்கள், இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது ஒரு வேதனை, அதெல்லாம் கர்த்தர் தான் சரி பண்ண முடியும். அதான் இன்னர் ஹீலிங் தேவைப்படுது. நம்முடைய இருதயம் மகிழ வேண்டும் என்றால், உள்ளான மனிதன் சுகமடைய வேண்டும். உள்ளான மனுஷனில் ஒரு சுகம் தேவைப்படுகிறது. அங்கே கடைசி பகுதி சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. 1 சாமுவேல் 1:8 பாருங்க, பெண்ணினால் இவளை வருத்தப்படுத்தும் போது சாப்பிடாம உட்கார்ந்து அழுறான். அதான் 8 சொல்லு. சாப்பிட வைக்கிறதுக்கே எல்கானா வந்து பேசி எடுத்து கன்வின்ஸ் பண்ணி ஆசை வார்த்தைகளை சொல்லி அவளை உற்சாகப்படுத்தி பாராட்டி அப்படி தான் சாப்பிட வைக்க வேண்டியிருக்கு. ஆனால் இங்கே தேவ சமூகத்தில் வந்து ஜெபித்து சென்ற பிற்பாடு ஆண்டவர் கர்த்தர் அவள் வாழ்க்கையிலே இருதயம் மகிழத்தக்கதாக ஒன்றை செய்கிறார். உள்ளான மனுஷனில் அவளுக்குள் இருக்கிற அந்த காயங்களை ஆற்றி, மனிதர்களால் ஏற்பட்ட வருத்தங்கள், ஸ்தோத்திரம், மனிதர்களால் வந்த காயப்பட்ட நிலையிலால் ஏற்பட்ட கடினமான வேதனையான துக்கமான நிகழ்வுகள், இதெல்லாம் அவை இருதயத்தில் ஒரு பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. மென்டல் டார்ச்சர், மன ரீதியாக ஸ்தோத்திரம் அவள் பாதிக்கப்பட்டு எப்பவுமே நெருக்கம், எப்பவுமே கஷ்டம். பெண்ணினாளுக்கு ஆசீர்வாதம் இருக்கு, அண்ணாளுக்கு இல்லை. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. உண்மையா இருந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்பட்டால் எவ்வளோ வேதனையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவள் வாழ்க்கை இருக்குது. இது காணாதுன்னு மன ரீதியாக பிரச்சனை வருது. எல்லாத்தையும் சகித்தால் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து சபையில் வந்து ஜெபம் பண்ண போது ஒரு நாள் கர்த்தர் தீர்வை கொடுத்தார். அவர் செய்த கிரியை எப்படிப்பட்டது என்றால், உள்ளான ஸ்தோத்திர ஆத்மாவில் சுகத்தை கொடுக்கிறார். அன்னாளின் உள்ளான நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, சுகம் உண்டாகிறது. சுகம் உண்டான போது அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கலை. உள்ள சரியானோன்ன வெளியில் துக்கம் நீங்குகிறது. எவ்வளோ பெரிய மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். உள்ளான சுகம், வெளிப்படையான மாற்றம். எழுதி கொள்ளுங்கள், உள்ளான சுகம், வெளிப்படையான மாற்றம். உள்ளான மனுஷனில் சுகம் உண்டாயிடுச்சுன்னா வெளிப்படையாக நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். இப்போ அவளை பார்க்குறவங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாங்க. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பா, இன்னைக்கு அழலை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது வேதனையில் பேசுவா, இப்போ சமாதானமாக இருக்கிறான். இதான் துக்க முகமாக இருக்காமல் இருக்கிற அனுபவம். துக்க முகமாக இருக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? வெளியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வெளியிலே மாற்றம் ஏற்படுவதற்கு எது அடிப்படையாக இருந்தது? உள்ளான மனுஷனில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. வித்தியாசத்தை கர்த்தரே உண்டு பண்றார். சபையில் வந்து ஜெபிக்கிறதுக்கு முன்னால அவ கண்ணீர் விட்டு சாப்பிடாம இருக்கிறா. ஆனால் ஜெபித்த பிற்பாடு கர்த்தர் செய்யும் கிரியை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குறார். உள்ளான மனுஷனில் சுகம் உண்டாகிறது. 1 சாமுவேல் 1:4 வாசித்து பாருங்க. ஆலயத்துக்கு வரும்போதே ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 1:7 கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் அழுது கொண்டு தான் போறான். சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் அழுதுட்டு தான் வர்றான். ஆனால் போகும்போது ஒரு நாள் எப்படி போறான்னா, சமாதானத்தோடு திரும்பி போகிறாள். இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது கண்ணீரோடு வரலாம், போகும்போது சமாதானத்தோடு தான் செல்லணும். கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. நீங்கள் உண்மையாக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் வந்த வண்ணமாக அந்த இடத்த விட்டு போக மாட்டீங்க. போகும்போது ஒரு புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக போக கர்த்தர் கிருபை தருவார். அதுதான் ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்ம அப்படி அசால்ட்டாக உட்காந்துட்டு போகக்கூடாது. கதறி அழணும், கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். நம்ம மன பாரங்களை எல்லாம் அவர் சமூகத்தில் கொட்டணும், இறக்கி வைக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்வார். அன்னால் ஸ்தோத்திரம் வார்த்தையே வரல ஜெபத்தில், அப்படி தேம்பி தேம்பி அழுது பிரச்சனை ஆண்டவர் சமூகத்தில் கொட்டுறா. இது வரைக்கும் சும்மா வந்து போனா, ஒரு நாள் பிரச்சனையெல்லாம் அவர் சமூகத்தில் அழுது ஜெபித்த போது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார்.
இது வரைக்கும் அற்புதத்தை பார்க்காம இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, சர்ச்சுக்கு வந்துட்டு நான் சும்மா ஏதோ வந்தேன் போனேன்னு இல்லை, இனி நான் வரும்போது கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து ஆராதித்து விடுதலையை பெறுவேன் என்ற நிச்சயத்தோடு தான் நான் வர வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் கிருபை செய்கிறார். இரண்டாவது கர்த்தர் செய்யும் கிரியை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். அதிகாலையில் எழுந்து ஸ்தோத்திரம் பணிந்து கொண்டு வீட்டுக்கு போகிறான். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். 20ஆம் வசனத்தில், சில நாள் சென்ற பின்பு கர்த்தர் அன்னாள் கற்பந்தரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். ஸ்தோத்திரம். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி. அப்போ அவள் ஆண்டவர் சமூகத்தில் சும்மா வந்துட்டு போல, எது தேவையோ அதை கேட்டா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் எது தேவையோ இங்கே கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ரெண்டாவதாக, நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறார். நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறார். அன்னாலே உன் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்ப்பு? ஏன் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிற? எதற்காக இந்த ஆலயத்துக்கு வர்றோம்? இதுக்கெல்லாம் ஒரு பர்பஸ் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம காலங்காலமாக வர்றோம், ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். ஆனால் எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்தில் அவர் எனக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இருங்கள். நான் அவருக்காக ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற அந்த துடிப்போடு இருங்கள். நாம் எதை கேட்கிறோமோ அதை தருகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நாம் எதை கேட்கிறோமோ. ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணி சாமுவேலை கேட்டான். கர்த்தர் சாமுவேலை அன்னாளுக்கு கொடுத்ததாக 20ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் அவனை கேட்டு எதை கேட்டாலோ அதை கொடுத்தார். அது கர்த்தருடைய சித்தமாக இருந்தது. நாம் கேட்கிறது அவருடைய சித்தத்துக்குட்பட்டதாக இருந்தால் நிச்சயம் கர்த்தர் அதை நமக்கு வாய்க்க பண்ணுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எதை கேட்கிறோமோ அதை தருகிறவர். நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் கர்த்தருக்குரியதாக இருக்கணும், தேவ ராஜ்யத்துக்குரியதாக இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பாக இருக்கணும். அவர் எப்படி என்ன எதிர்பார்ப்பாரோ அதை நம்ம எதிர்பார்க்கணும். அவர் எதை விரும்புகிறாரோ அதை நம்ம விரும்பணும். அவருக்கு எது பிடிக்குமோ அது நமக்கு பிடிக்கணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. உன்னை யோசித்து பாருங்க. ஒரு வார்த்தையை பேசணும்னால இது கர்த்தருக்கு பிரியமா? கர்த்தர் இதை விரும்புவாரா? ஸ்தோத்திரம். அப்போ நம்மளும் அதை விரும்பலாம். கர்த்தர் விரும்பலைன்னா நம்ம அதை விரும்பக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு நம்முடைய ஜெபங்கள் இருக்கும் என்றால் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை தருகிறவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர். சில நாள் சென்ற பின்பு கர்த்தர் நினைச்சாலே அற்புதம் தான். சில நாளில் வித்தியாசம் தெரியுது. ஸ்தோத்திரம். அவள் கற்பந்தரிக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டவர் உங்களை சந்தித்துட்டு விட்டார். நீங்கள் கர்த்தரை சந்திக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆலயத்தில் வந்து சொல்ல முடியும், நான் கர்த்தரை சந்தித்தேன், உண்மையாகவே கர்த்தரை ஆராதித்தேன், உண்மையாக கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன் என்று நீங்கள் எத்தனை பேர் சொல்வீர்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒன்றை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதையும் நாம் விருதாவாய் செய்வதில்லை. சர்ச்சுக்கு வர்றது பாரம்பரியம் இல்லை. ஸ்தோத்திரம். வாரம் வாரம் போய் ஆகணும், வேற வழியில் அப்படி இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. விருதாவாக நாம் கர்த்தரை சேவிக்கவில்லை, விருதாவாக நாம் கர்த்தரை ஆராதிக்கவில்லை, விருதாவாக நாம் எதையும் செய்வதில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்றால், ஸ்தோத்திரம், அன்னாள் தேவ சமூகத்தில் நெருங்கி வந்தான். வீட்டில் இருந்து அழுதவா ஏசப்பா வீட்டில் வந்து அழுறான். வீட்டிலேயே பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கிறவங்க
கொஞ்சம் ஏசப்பா வீட்டில் வந்து உங்கள் பிரச்சனையை ஆண்டவருக்கு சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கேட்கட்டும். ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் கெத்செமனே ஜெபத்துக்கு பேர் கொடுத்தவங்க இந்த வாரத்திலேருந்து வந்து ஜெபம் பண்ணுங்க. பேர் கொடுக்காதவங்களும் அப்பப்போ வந்து ஜெபம் பண்ணுங்க. அடிக்கடி ஆண்டவர் வீட்டுக்கு வரணும், கர்த்தருடைய சபைக்கு வரணும். வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. அண்ணாளுக்கு சர்ச்சுக்கு வந்தபோது தீர்வு வந்துச்சு. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தேவ சமூகம், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தேவனுடைய வீட்டில் இருக்கிறது. இதை விட்டுட்டு நீங்கள் எங்கே போனாலும் பிரச்சனைக்கு என்ன இருக்காது, தீர்வு கிடைக்காது. உங்களை ஆண்டவர் இந்த சபையில் வைத்திருக்கிறார். இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஸ்தாபித்த சபை இது. இங்கே வந்தால் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. ஸ்தோத்திரம். இங்கே உங்களை வைத்திருக்கிறார் என்றால் இங்கே உங்களுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அப்போ அவரை நெருங்கி வரணும். உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றனா தூரத்தில் இருக்காதீங்க. பேதுரு அவரை தூரத்தில் பின்பற்றினான், பின்வாங்கி போனான். அவரோடு நெருக்கமாக இருந்த ஒரு யோவான், அவர் மார்புல சாய்ந்து உறங்கின ஒரு யோவான், கடைசி வர பின்வாங்கல, கடைசி வர பின்வாங்கல. சிலுவையிலும் அவரோடு கூட நின்றான். கர்த்தர் கிருபை தந்தார். இன்னைக்கு அவரோட நெருக்கமாக இருக்கிற உறவுக்குள்ள வாங்க. எதையும் பாரம்பரியத்தின்படி செய்யாதீங்க தயவு செய்து. நம்ம எதையும் பாரம்பரியத்தின்படி செய்ய அழைக்கப்படலை. ஸ்தோத்திரம். எதை செஞ்சாலும் அவரோடு இருக்கிற உறவின் அடிப்படையில் செய்யணும். அதான் கிறிஸ்தவம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, நல்லது. ஆனால் தேவனோடு நான் எந்த அளவு உறவில் இருக்கிறேன் அதுதான் முக்கியம். எந்த அளவு உறவில் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் சிஎம் தெரியும், முதலமைச்சரை. ஆனால் எனக்கும் அவருக்கு ஏதாவது உறவு இருக்கா அப்படின்னா தான் நான் அவரோட நெருக்கமானவன்னு சொல்ல முடியும். நான் சொல்கிறேன் சரிதானே? அவருக்கு எனக்கு அவரை தெரியுங்க, அவருக்கு என்ன தெரியாது அப்படின்னா அது உறவு இல்லை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். எனக்கு ஏசப்பாவை பற்றி தெரியும், ஆனால் அவருக்கு என்ன தெரியுமா? அவர் என்னோட பேசுகிறாரா? இதுதான் கிறிஸ்தவத்தில் இருக்கிற அடிப்படை ரிலேஷன்ஷிப். இந்த உறவு இல்லைன்னா நம்ம ஆண்டவரை ஆராதித்து பிரயோஜனம் இல்லை. ஏன் சபைக்கு வருகிறோம்? கர்த்தரோட இன்னும் நெருங்குவதற்காக. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடம்லாம் எப்படி இருக்குது? செடியெல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறாங்களா? சர்ச்சை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்கு வரல. எதற்காக வர்றோம்? கர்த்தரோட உறவாடுவதற்கு வர்றோம். எல்லாரும் சொல்லுங்கள், எதற்காக வருகிறோம்? கர்த்தரோட உறவாடுவதற்கு வர்றோம். இன்னைக்கு யோசித்து பாருங்கள், இன்னைக்கு கர்த்தரோட உறவாடினோமா? இந்த பிரசன்னத்தில் தேவனை அகமகிழ்ந்து ஆராதித்தோமா? எதற்கு தேவன் நம்மளை கொண்டு வர்றாருன்னா அவரோடு நெருக்கமான உறவில் இருப்பதற்காக. அவரை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும், அவர் என்னை நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த அனுபவம் நடக்கவில்லை என்றால் நான் ஒரு பெயர் கிறிஸ்தவனாகத்தான் இருப்பேன். எனக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு சரியில்லைன்னா நான் ஒரு பெயர் கிறிஸ்தவனாகத்தான் வந்து போவேன். பெயர் அளவில் நான் கிறிஸ்தவனா வாழ விரும்பல. ஆண்டவரே, உண்மையான கிறிஸ்தவனா உமக்கும் எனக்கும் நல்ல உறவு இருக்க எப்பொழுதும் கர்த்தர் கிருபை தருவாராக. ஏசப்பாட்ட போய் கேட்டால் நம்மளை பற்றி அவருக்கு தெரியுமா? அவர் நம்ம கூட பேசுகிற அனுபவம் இருக்கிறதா? அதான் அவரோட நெருங்கி இருக்கிற அனுபவம். நிறைய குறிப்பு இருக்கு, சொல்றதுக்கு டைம் இல்லை. நம்முடைய எதிர்பார்ப்பு அவர் நிறைவேற்றா அண்ணால போல அவரோட நெருங்கி வாங்க. அந்த உறவுக்குள்ள வந்துருங்க. தகப்பன் பிள்ளை என்கிற உறவுக்குள்ள இருந்தா என்ன வந்தாலும் கர்த்தர் நமக்கு கூட நிற்பார். ஆமென். என்ன வந்தாலும் நிற்பார், என்ன வந்தாலும் நிற்பார். இளைய குமாரன் தூரமா போன போது பிரச்சனை அவனுக்கு, தூரமா போன போது அவனுக்கு தேவை, தூரமா போன போது பசி பட்டினி. ஆனா நெருங்கி வந்த போது எல்லாத்தையும் கர்த்தர் திரும்ப அவனுக்கு கொடுக்கிறார். இதுதான் வேதாகமத்தில் இருக்கிற சீக்ரெட். தகப்பனோட இயேசுவோட நெருங்க நெருங்க உங்க வாழ்க்கையில எல்லா அற்புதமும் நடக்கும். நீங்க தூரமா போக 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 எல்லாமே தடைபடும். இன்றைக்கு நாம் அறிய வேண்டிய ஒரு சத்தியம், நான் எந்த அளவில் கர்த்தரோட இருக்கிறேன்.
அவரோட நெருக்கமாக இருக்கிறேன்னா, இல்லைன்னா அவரை கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன்னா, இல்லைன்னா எனக்கு நல்லா தெரியும் முன்னால், இப்போ அவ்வளோ பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சிலரை குறித்து நம்ம அப்படி சொல்வோம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் தெரியுங்க, ஆனால் இப்போ ரொம்ப டச்சில் இல்லை. அப்படி நமக்கும் கர்த்தருக்கும் அந்த உறவு வந்துடக்கூடாது. தெரியும், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், ஊழியமும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சோம், ஆனால் இப்போ கொஞ்சம் தள்ளி இருக்கிறோம் அப்படிங்கிற நிலையில் இருந்தால், இன்னைக்கு மறுபடி கர்த்தரண்டை நெருங்கி வர கர்த்தர் கிருபை தருவாராக. திரும்ப சொல்கிறேன், நெருக்கமான உறவுக்குள்ளே இருந்தால் தான் உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அடுத்தபடியாக பொருத்தனைகளை செய்யணும். அங்கே கீழே வாசிக்கும்போது அன்னாள் பொருத்தனை செய்கிறா. 21ஆம் வசனம், 1 சாமுவேல் 1:21. எல்கானா பொருத்தனை செய்கிறான். வருஷந்தோறும் பொருத்தனை செஞ்சு ஜெபம் பண்ணுறாங்க, பொருத்தனையும் நிறைவேற்றினாங்க. உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறனா கர்த்தர் சமூகத்தில் ஆலயத்தில் பொருத்தனை செய்யுங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு வருஷாந்திரம் பலி. அப்போ என்னென்னா வருஷம் பலி செலுத்துகிறான். அதே 21ஆம் வசனத்தில் வருஷாந்திரம் செலுத்தும் பலியையும் அப்படின்னா என்ன? தொடர்ச்சியாக தேவனுக்காக செய்கிற ஊழியங்களை தொடர்ச்சியாக செய்யணும். தேவனுக்காக ஸ்தோத்திரம் செய்கிற காரியங்களை தொடர்ந்தேச்சியாக செய்யணும், விட்டுறக்கூடாது. வருஷாந்திர பலி, வருடம் ஆண்டவருடைய சமூகத்தில் வாரம் அடிக்கடி நீங்கள் கர்த்தருக்காக செய்யணும். கர்த்தருடைய ஊழியங்களை தொடர்ந்து செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளை அதை விட்டுறாதீங்க. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபை வளரணும். நம்முடைய மூத்த போதகர் அவங்க தரிசனம் எல்லாம் நிறைவேற நினச்சிங்கன்னா ஊழியத்தில் கை கொடுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லாமா? வேறு விதத்தில் அதை சரி பண்ணவே முடியாது. நம்ம எல்லாரும் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். என்னோட ஆசை என்னென்னா, அவங்க நல்ல சுகத்தோடு இருக்கும்போதே இந்த இடத்தெல்லாம் ஆண்டவர் நிரப்பணும்னு பல தடவை ஜெபம் பண்ணியிருக்கிறேன், அவங்ககிட்டையும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போவும் அது ஸ்தோத்திரம் கொஞ்சம் கூட அதில் நான் பின்வாங்கலை. தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு நாள் நாம் செல்லும் போது அன்றைக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் பார்த்த ஆத்துமாக்கள் மட்டும் இல்லை, ஆயிரங்கள் லட்சங்களை கூட்டிட்டு மேலே போனோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? நீங்கள் பாஸ்டர் அவர்களுக்கு ஸ்தோத்திரம் ஏதாவது பிரதி உத்தரம் செய்யணும்னு விரும்பினா இந்த ஊழியத்தில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்துங்கள். நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் இதெல்லாம் பேசுகிறதுக்கு டைம் இல்லாமல் போச்சு. ஸ்தோத்திரம், அதுதான் சரியான நன்றி கடன். நம்ம எல்லாரும் ஒரு விதத்தில் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எல்லாரும் வாழ்க்கையில் அவங்க தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. எல்லா குடும்பங்களிலும் அவர்களுடைய தாக்கம் இருக்கிறது. அப்படின்னா அவர்களுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் ஊழியத்தின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவர் கூட இல்லைன்னு மறுக்க முடியாது. அதை நாம் எப்படி அதை சரி ஈடுகட்டுவது? ஸ்தோத்திரம், அவர்களுடைய தரிசனம், அவர்கள் விட்டு சென்ற இந்த ஊழியம் பல ஆயிரம் மடங்கு பெருக போகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம், உண்மையான அன்பு அதுதான். அடுத்து குரோத்துக்கு நேராக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸ்தோத்திரம், நெகட்டிவாக ஒருத்தரும் பேச மாட்டீங்க, பேசக்கூடாது. ஸ்தோத்திரம், அது பாஸ்டருக்கு நம்ம செய்கிற காரியம் இல்லை. அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நினச்சா ஸ்தோத்திரம் அவர்கள் செய்த இந்த ஊழியத்துக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், நீங்கள் எல்லாம் நல்ல தேவ பிள்ளைகள், உங்களை நேசிக்கிறோம், நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்க. இனி வளர்ச்சியையும் வெற்றியையும் பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னும் நிறைய லீடர்ஸை கர்த்தர் சபையில் எழுப்பணும். நிறைய லீடர்ஸை எழுப்பணும். நிறைய கேர்சல் ஆரம்பிக்கணும். கேர்சல் நடத்தாதவங்க நடத்துவாங்க. ஊழியம் செய்யணும் பாஸ்டர்னா வந்து என்னை சந்திங்க, ஊழிய பொறுப்புகளை தர்றோம். உங்களுக்கு இருக்கிற கிருபைகளின் படி ஊழியம் செய்கிறதுக்கு திறந்த வாசல் சபையில் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதே நேரத்தில் அந்த பொறுப்புகள், ஜபங்கள், ஊழியங்களில் இருக்கிறவங்க ஜபத்துக்கு வரணும். கண்டிப்பாக அதெல்லாம் வச்சுருக்கணும் சிஸ்டமேட்டிக்காக. சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போய் ஒன்றும் சாதிக்க முடியாது. உபவாச ஜபத்துக்கு வரணும். லீடர்ஸ்க்கு அப்பப்போ ட்ரைனிங் இருக்கும், அதில் வரணும். அப்போ தான் உருவாக்கப்பட முடியும். புதிய ஏற்பாட்டு சபையில் அப்போஸ்தல நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. சோறு வைக்கிறதுக்கும் சாம்பார் ஊற்றுறதுக்கும்
பரிசுத்தாவி பெற்றவங்கள தான் செலக்ட் பண்ணாங்க ஆதி சபையில். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் கோட்டை விட்டுருவோம். இனி வர்ற நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலையில் சகல காரியங்களையும் செய்ய கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளவு ஊழியம் கவனமாக செய்ய வேண்டியதுன்னு பாருங்க. சும்மா நம்ம என்னத்தையோ ஒன்று தெரிஞ்சனாலும் செய்யறதில்ல, அப்படி கிடையாது. அதற்குன்னு சாட்சி இருக்கணும், நற்சாட்சி இருக்கணும். அந்த ஊழியத்தை பந்தி விசாரிப்பு செய்கிற ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு கூட நற்சாட்சி தேவைன்னு பைபிள் சொல்லுது. அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம மினிஸ்ட்ரியை ஹேண்டில் பண்ணணும். ஸ்தோத்திரம். நாங்கள் ரொம்ப காலம் அப்படிலாம் இப்படியெல்லாம் செஞ்சோம், அப்படி இப்படி அதை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இன்றைக்கி அட் ப்ரெசண்ட் நான் கர்த்தரோட உறவில் இருக்கிறேன்னா, ஊழியத்தில் நான் எப்படி இருக்கிறேன், ஸ்தோத்திரம், இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். ஆமே. நீங்கள் செய்ததையும் நினைவு கூறுகிறவர், செய்து வருகிறதையும் நினைவு கூறுகிறவர். எபிரேயர்ல இந்த வசனம் இருக்குல்ல, செய்ததையும் செய்து வருகிறதையும் மறந்து விடுகிறதற்கு கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்லவே. அடுத்த நிலைமைக்கு இந்த ஊழியத்தை கொண்டு போறதுக்கு நீங்கள் எல்லாம் எங்களோட இருப்புக்காய் ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கை வலிக்கு நிறைய பேர் கை தூக்கலை, ஆனால் நீங்களும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்களோட இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். அடிக்கடி கை தூக்க சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவார். மூன்றாவது குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 1:23. இருதயம் மகிழத்தக்கதாக கர்த்தர் செய்யும் கிரியை என்னன்னா, நம்மில் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். நம்மில் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, அவர் சொன்னதை. யோபு 42:2 மனப்பாடமாக சொல்லலாம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சிலர் அமைதியாக உட்காந்துருக்கீங்க, சேர்ந்து சொல்லுங்க, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 3:19 அங்க சொல்லப்படுற, கர்த்தர் அவன் கூட இருந்தார், அவர் தம்முடைய வார்த்தைகளில் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஒரு வார்த்தை கூட கீழே விழாதுங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய மூத்த போதகருக்கு, இந்த சபைக்கு ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அவருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் கீழே விழுந்து போக கர்த்தர் விடவே மாட்டார். அத்தனையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசித்தால் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஒரு வார்த்தை கூட கீழே விழாம கர்த்தர் அருமையா, அழகா, அற்புதமா, பத்திரமா நடத்துவார். இது அவருடைய சபை, இது அவருடைய ஊழியம். நாம் அவருடையவர்கள், நாம் அவருடையவர்கள். நம்மில் அவர் நிறைவேற்ற விரும்பினதை ஒருவரும் மாற்றி அமைக்க முடியாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னில் நீர் செய்ய நினைத்ததை ஒருவரும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்மில் நிறைவேறனா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதே 1 சாமுவேல் 3:19 முதல் பகுதி, சாமுவேல் வளர்ந்தான். அவருடைய வார்த்தையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்போ நிறைவேறனா, நாம் இன்னும் கர்த்தருக்குரிய காரியங்களில் வளரும் போது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு growth இருக்கணும், வளர்ச்சி. அதான் முதிர்ச்சிக்கு நேரம் நம்மளை கொண்டு போகிறது. அப்போ அந்த வளர்ந்தான் அப்படின்னு பாருங்க, அவன் எல்லாத்துலேயும் ஸ்தோத்திரம், சரீர வளர்ச்சி மட்டும் இல்லை, ஊழியத்தில் வளர்றான், ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய காரியங்களில் நிற்கிறதில் வளர்கிறான். இதெல்லாம் நமக்குள்ள பெருகும்போது, வளரும்போது அவருடைய வார்த்தை நம்மில் நிறைவேறும். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடுக்க முடியாது. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று